அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானங்களில் மீண்டும் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடக்கிறது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அகமதாபாத்தில் தொழில்நுட்ப கோளாறால் ஏர் இந்தியா விமானம் மருத்துவர்கள் விடுதியில் விழுந்து நொறுங்கி பெரும் விபத்து ஏற்பட்டது. இதில் விமானத்தில் பயணித்த 241 பேர், கட்டிடத்தில் இருந்தோர் உள்ளிட்டு 272 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. சம்பவத்தின் போது விமானத்தில் பயணித்த விஸ்வாஸ் குமார் என்ற நபர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து ஏர் இந்திய விமானங்களில் தொடர் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு வருவதும் அதிகரித்துள்ளது. டெல்லியில் இருந்து ராஞ்சிக்கு முன்னதாக புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் வானில் பறந்த சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக விமானி தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கேயே விமானம் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்து அந்த விமானம் பயணிகளுடன் ராஞ்சிக்கு புறப்பட்டு சென்றடைந்ததாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். கோளாறால் பாதிக்கப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் போயிங் 737 MAX 8 ரக விமானம் என அறிவிக்கப்பட்டது. மற்றொரு சம்பவத்தில் ஹாங்காங்கில் இருந்து டெல்லி சென்ற ஏர் இந்திய விமானம் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து விமானி அளித்த தகவலை அடுத்து விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. போயிங் 787-8 ஸ்ட்ரீம்லைனர் மூலம் இயக்கப்பட்ட விமானம் AA315 ஹாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீண்டும் கிளம்பிய இடத்திற்கே திரும்பியது. அதேபோன்று அமெரிக்காவில் இருந்து மும்பைக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் அச்சமடைந்தனர். சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கொல்கத்தா வழியாக ஏர் இந்தியாவின் AA315 பயணிகள் விமானம் மும்பைக்கு புறப்பட்டது. கொல்கத்தா வந்தடைந்த போதுதான் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து சரி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்ட போதும் அது முடியாத நிலையில் விமானம் மும்பைக்கு செல்லாமல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து பயணிகளும் கொல்கத்தா விமான நிலையத்திலேயே இறக்கிவிடப்பட்டனர். டெல்லியில் இருந்து பாரிஸ் புறப்பட்ட ஏர் இந்தியா AI143 விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அந்நிறுவனமே அறிவித்திருந்தது. டேக் ஆஃப் செய்வதற்கு முன்னதாக நடத்தப்பட்ட சோதனையின் போது தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து தங்குமிடம் மற்றும் மறுபயண கட்டணத்தை வழங்க தயாராக இருப்பதாகவும் பயணிகள் ஒத்துழைப்பு தருமாறும் ஏர் இந்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானம் பயணித்த அதே வழித்தடத்தில் செல்ல இருந்த மற்றொரு ஏர் இந்திய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் இருந்து 241 பயணிகளுடன் லண்டன் புறப்பட்டிருந்த நிலையில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து விமானம் ரத்து செய்யப்பட்டதாக ஏர் இந்திய நிறுவனம் அறிவித்தது. 241 பேருக்கும் விமான கட்டணம் திருப்பி வழங்கப்படும் எனவும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. கடைசி நேரத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். 12ஆம் தேதி ஏற்பட்ட 241 பேர் உயிரிழந்த விபத்துக்கு பின் முதலாக இயக்கப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஒரே நாளில் 4க்கும் மேற்பட்ட ஏர் இந்திய விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கிய சம்பவங்கள் நாடு முழுவதும் தற்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.